இந்த இடத்துல நம்ம இஃப் எல்ஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அதே கான்செப்ட் ம் தான் இந்த இடத்துலயும் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் காலம்ல போயிட்டு மீன்ஸ் அந்த கஸ்டம் காலம்ல போயிட்டு இஃப் எல்ஸ் மேனுவலா என்ட்ரி பண்ணி பெருசா ம் எழுதாம இந்த இடத்துல வந்து பாக்ஸ்ல என்ன பண்ணலாம் உங்களால பண்ணிக்க முடியும். ஸோ இங்க வந்து நான் ஓகே பண்றேன். ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் நம்ம அங்க கொடுத்த மாதிரி என்ன பண்றோம் அதே கொடுக்குறோம். ஸோ ம் இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் 10,000 இருந்ததுன்னா என்னோட ம் அவுட்புட் என்னவா இருக்கணும், மேட்சடா இருக்கும். சோ ம் அகைன் என்னோட இன்னொரு கிளாஸ் ஆட் பண்றேன். இந்த இடத்துல ம் பாத்தீங்கன்னா வந்துடுச்சா. அதுவே எல்சிஃப் ஆஹ் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஓகே. நீங்க 2 கிளாஸ் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன ஆடும் எல்ஸ் இஃப்னு வந்துட்டே இருக்கும். எல்சிஃப் எடுத்துக்கும். இதே இடத்துல அகைன் நான் கிரேட்டர் தென் என்னவா கொடுக்குறேன் 5,000 கொடுக்குறேன். இந்த இடத்துல ம் வந்து வேலிடேட் அப்படின்ற மாதிரி நான் இங்க பாஸ் பண்றேன். ஓகே. ஸோ அகைன் இன்னொரு கிளாஸ் கொடுத்தனா எல்ஸ் இஃப்னு வரும். ஓகே. ம் மல்டிபிள் கண்டிஷன் உங்களால என்ன பண்ண முடியும் ஆட் பண்ணிட்டே போயிடும். கடைசியா இந்த ஓகே. எல்ஸ்ல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ எல்ஸ். நீங்க கொடுக்காத கண்டிஷன் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல எல்ஸ்ல வந்து கேப்சர் ஆயிடும். ஓகே. ஸோ கண்டிஷனை நீங்க இஃப்ல எப்படி பண்ணீங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ண போறீங்க. ஸோ நம்ம ம் வந்து கஸ்டம் காலம்ல போயிட்டு இஃப்னு எழுதி ஃபார்முலா டாக்ஸ் ஒன்று எழுதுறதுக்கு டைரக்டா கண்டிஷனல் காலம் யூஸ் பண்ணி நம்ம இங்கே எடுத்துறோம். ஸோ கண்டிஷனல் ஓகே. காலம்ல இந்த இஃப் எல்ஸ் மட்டும் தான் பண்ணணும். ம்